நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் மார்கன் ஹவுசல் எழுதின த சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தோட 19வது சாப்டர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சாப்டரோட தலைப்பு ஆல் டுகெதர் நவ். இந்த சாப்டரில் அவர் இதுக்கு முன்னாடி 18 சாப்டரில் டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களையும் சம்மரைஸ் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி இந்த சாப்டர் வரைக்கும் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ நான் இந்த இடத்துல ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் நான் போட்ட அத்தனை பாட்காஸ்ட்டையும் கேட்டு இந்த பாட்காஸ்ட் வரைக்கும் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா மிக்க மகிழ்ச்சி. உங்களை மனசில் வச்சு தான் நான் இந்த பாட்காஸ்ட்டே பண்ணுறேன். இதை கேட்கறதுக்கு அங்கே ஆடியன்ஸ் இருக்காங்க, இது பிரயோஜனமாக இருக்கும், இதனால் ஒருத்தர் பயனடைவார் அப்படின்னு சொல்லி அந்த ஐடியாவில் தான் இதை பாட்காஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு நன்றி. தொடர்ந்து கேளுங்க. இந்த சாப்டரோட ஆரம்பத்தில் கிளாரன்ஸ் ஹியூக்ஸ் அப்படின்றவரை பற்றி சொல்கிறார். அவர் 1931 ஒரு பல் டாக்டரை பார்க்க போகிறார். அமெரிக்காவில் டென்டிஸ்ட்டை பார்க்க போகிறாரு. அவருக்கு பயங்கரமான பல் வலி என்னன்னு சொல்லி அன்றைக்கி டயக்னோஸ் பண்ண முடியல. இப்போ இன்றைக்கி நவீன பல் மருத்துவத்தில் நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க அங்கே உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு ஸ்கேன் பண்ணியே பார்த்துருவாங்க. எக்ஸ்ரேலாம் வச்சுருக்காங்க, சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. உங்கள் எந்த இடத்துல பிரச்சனைன்னு சொல்கிறீங்களோ அதை ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டரில் இமேஜாக பார்த்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ 100 வருஷத்துக்கு முன்னாடி நிலைமை அப்படி இல்லை. அந்த டென்டிஸ்ட் என்ன பண்ணிடுறாருன்னா 16 பல்லை ரிமூவ் பண்ணிடுறாரு. மயக்க மருந்து கொடுத்துட்டு கிளாரன்ஸுக்கு 16 பற்களை எடுத்துடுறாரு, டான்சில்ஸ் எடுத்துடுறாரு. ஸோ இது நடந்து சில நாட்களில் கிளாரன்ஸ் ஹியூக்ஸ் வலி தாங்க முடியாமல் இறந்தும் போயிடுறாரு. இப்போ கிளாரன்ஸ் ஹியூக்ஸோட மனைவி வழக்கு தொடுக்குறாங்க. என்னன்னா இவர் என்னோடய கணவரோட பற்களை பிடுங்கிட்டாருன்னு இல்லை, அவர்கிட்ட சம்மதம் வாங்கலைன்னு சொல்லி, அவர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேஸ் தொடுக்குறாங்க. இதில் இருந்த அதிர்ச்சி என்ன அப்படின்னா, அந்த காலகட்டம் வரை, அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் வரை உலகத்தில் நோயாளிக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு ஆப்ஷன்ஸ் சொல்லிவிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற பழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லி மார்கன் ஹவுசல் சொல்கிறார். ஸோ அதுக்கு பிறகு தான் அமெரிக்காவில் அமெரிக்க மருத்துவக் கல்லூரிகளில் இந்த முறையவே மாற்றுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி டாக்டர்ஸ் நோயாளிகளுக்கு ஆப்ஷன்ஸ் சொல்லணும், சாய்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்ற கான்செப்டெல்லாம் அதுக்கு பிறகு தான் உருவாகி வருது. இதை சொல்லிவிட்டு பணத்தை பொறுத்த வரைக்கும் அதே தான் சொல்கிறார். ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கேட்க வர்றவங்களோட நிலைமை தெரியாமல் அட்வைஸ் பண்ணக்கூடாது. ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படின்றது பணத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஃபைனான்ஸ் சொல்யூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு ஐடியல் சொல்யூஷன் ஒன்று இல்லை. அப்போ பணத்தை வச்சுருக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு எது சரியாக வருமோ அதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவரோட சம்மரைசேஷன் ஆரம்பிக்கிறார். சாப்டர் 1 உள்ளது என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் நல்ல வசதியாக இருக்கீங்க, பொருளாதாரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா அதில் இருந்த லக் அண்ட் ரிஸ்கோட ரோலை அப்ரிஷியேட் பண்ணுங்கன்னு சொல்கிறார். நீங்கள் வசதியாக இருக்கிறதுனால ரொம்ப ஆடவும் வேண்டாம், இல்லை வசதி குறைவாக இருக்கிறதுனால ரொம்ப வருத்தப்படவும் வேண்டாம். உங்கள் கையை மீறி அது உங்களுக்கு நடந்திருக்கலாம், அதுக்கான பாசிபிலிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி ஹம்பிளாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, லெஸ் ஈகோ மோர் வெல்த்துன்னு சொல்கிறார். லைஃப் ஸ்டைல் க்ரீப்புக்குள்ளே மாட்டிக்கிடாமல் நீங்கள் பணத்தை தொடர்ந்து சேமிப்பதன் வழியாக ரொம்ப சீக்கிரமே ஒரு வெல்த்தியான, ரிச்சுன்னு இல்லை, யூ குட் பிகம் வெல்த்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பணத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தை பெருக்கிறேன்னு சொல்லி நைட்டு தூக்கத்தை கெடுத்துக்கிற மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட முடிவுகளை எடுக்காதீங்க, அப்படி போய் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. நான் இந்த பாட்காஸ்ட்லேயே ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன். மெட்ராஸில் எப்படி வீட்டோட விலை தொடர்ந்து மேலே போகும், நல்ல வாடகைக்கு போகும்னு சொல்லி 1க்கும் மேற்பட்ட வீடுகளை வாங்கி அப்புறம் கடைசியில் ஒரு வீட்டை விற்றவங்க பற்றிலாம் சொல்லியிருந்தேன் நான். பணத்தை பொறுத்த வரைக்கும் வயசாக இருங்க, தூக்கத்தை கெடுத்துக்கிற மாதிரி முடிவுகள் எடுக்காதீங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் முதலீடுகள் மிகப்பெரிய ரிட்டர்ன் தர்றதுக்கு முக்கியமான காரணம் டைம் ஹரைசான் தான். நீங்கள் எவ்வளோ நாள் மார்க்கெட்டில் இருக்கீங்களோ அவ்வளோ பெரிய ரிட்டர்ன் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வாரன் பஃபட்டோட உதாரணத்தை நினச்சி பார்க்கலாம். அவர் 50 வயசுக்கு பிறகு தான் பில்லியனராகவே ஆகிறாரு. அவர் இன்றைக்கி வச்சுருக்கக்கூடிய சொத்தில் 85% மேலான சொத்து 65 வயசுக்கு பிறகு அவர்கிட்ட வந்தது தான். அப்போது எவ்வளோ நாள் இருக்கீங்களோ அதுக்கேற்ற ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அக்செப்ட் த ஃபேக்ட் தட் உங்கள் கையை மீறி விஷயங்கள் நடக்கலாம், அண்ட் அப்படி போகும்போதும் நீங்கள் பாதி நேரம் நீங்கள் வெற்றி அடைஞ்சாலே நீங்கள் மிகப்பெரிய வசதியை செல்வத்தை ஈட்டிக்கிட முடியும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாயிண்ட்டு. அப்புறம் மற்ற எதையும் விட உங்களுக்கு நேரத்தை ஈட்டித்தரும் அப்படின்னா
அதுதான் உங்கள் கையில் உள்ள செல்வத்தோட பெஸ்ட்டு ரிட்டர்ன்னு சொல்கிறார். உங்கள் கையில் இருக்கும் பணம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நேரம் உங்கள் குடும்பத்தினரோட, ஃப்ரெண்ட்ஸோட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செலவு செய்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி தரும்னா அதுதான் பெஸ்ட்டு ரிட்டர்ன்னு சொல்கிறார். இந்த இடத்துல நடிகர் அஜித்குமாரை உதாரணமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அவரை பற்றி ஒரு பாட்காஸ்ட்டும் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். அவர் ஈட்டிய பணத்தில் அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் இன்றைக்கி செய்கிறார். அவ்வளோ பணம் சேர்த்துட்டார். ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடித்தா போதும் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டார். வேறு எதுவும் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டார். அரசியல் வேண்டாம், இந்த ஃபேன் ஃபாலோயிங் வேண்டாம், என்னை தலைவனு கூப்பிட வேண்டாம், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். நான் நடிக்கிறேன், என்னை தேட்டரில் பாருங்கள், அதுக்கு எனக்கு பணம் கொடுங்க, எனக்கு மற்ற பேஷன்ஸ் இருக்குன்னு அது பின்னாடி போகிறார். ஸோ பணம் கொடுத்துருக்கக்கூடிய ஹையஸ்ட் பாசிபிள் ரிட்டர்ன் அப்படின்றது திரு அஜித்குமாரை பொறுத்த வரைக்கும் அதுதான். அவருக்கே உரிய நேரம், அதில் அந்த நேரத்தில் அவர் செய்யக்கூடிய அவருக்கு பிடித்த செயல்கள். அப்புறம் அந்த பணம் இருக்குன்றதுக்காக காஸ்ட்லியான காரோ இல்லை காஸ்ட்லியான பொருளோ இது இருந்தால் தான் உங்கள் ஸ்டேட்டஸ் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லி பண்ணாதீங்க. எது தேவையோ அதோடு நிறுத்திக்கோங்கன்னு சொல்கிறாரு. இன்ன காரணத்துக்காக தான் சேமிக்கணும்னு இல்லை, சேமிக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. அது இந்த உலக பொருளாதார சூழ்நிலையில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று நடக்கும்போது உங்களுக்கு அது பாதுகாப்பு அரணாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்டு எல்லா வெற்றிக்கும் ஒரு விலை இருக்குது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. மார்க்கெட்டில் இருக்கும்போது டவுன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுவும் ஒரு விலை தான். மார்க்கெட் மேலே போகிறது ஒரு கிஃப்ட்டுனா, கீழே போகிறது அதுக்கான ப்ரைஸ். அது ரெண்டையுமே ஃபேஸ் பண்ணி தான் நீங்கள் லாபம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ரூம் ஃபார் எரரை கன்சிடர் பண்ணுங்கள். அகைன் இது ஒன்று சின்ன வேரியேஷன் தான். ஸோ இப்படி எல்லாத்தையுமே சம்மப் பண்ணுறார். அவர் இது வரைக்கும் 18 சாப்டரில் பேசின ஒவ்வொரு விஷயங்களையும் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதை முடிக்கிறாரு. ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எய்ம்ஸ் அண்ட் கோல்ஸ் இருக்கும். அதனால் நம்ம ஒவ்வொருத்தரோட டிஃப்ரென்ஸையும் இதில் ரெஸ்பெக்ட் பண்ண தான் செய்யணும்னு சொல்கிறாரு. இறுதியாக அடுத்த சாப்டரில் அவர் என்ன மாதிரி பொருளாதார முடிவுகளை எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டரை முடிக்கிறாரு. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. அடுத்த சாப்டரில் பார்க்கலாம். தேங்க்யூ.